செல்வங்களே, என்ன இரவு தாத்தா. பாருங்கள், கடவுள் படைத்த படைப்புகளிலே ஒவ்வொன்றும் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், என் வாயை திறந்தால் வார்த்தைகள் வருகிறது. ஆம் சொல்லுங்களே, வாயை திறந்தால் வார்த்தைகள் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது? அதிர்ஷ்டம் இல்லையா? வாய் அசைக்கிறது, ஆனால் அதிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. தாத்தா, இல்லை தாத்தா, வார்த்தைகள் வரவில்லை தாத்தா. வாய் அசைகிறது, உள்ளே நாக்கு அசைவு கொடுக்கிறது. வாய் வழியாக சில அலைகள் வெளிவருகிறது. அவ்வளவுதான் தாத்தா. என் செல்வங்களே, நான் உங்களிடம் மிகவும் கவனமாக பேச வேண்டும். நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை, சில அசைவுகள், அலைகள் வெளிப்படுகிறது. தாத்தா, இன்னொன்று, அது எப்படி அசைவுகள் வருகிறது என்றால் நமக்கு ஒலி சப்தம் கேட்கிறது, வார்த்தைகள் சப்தம் வருகிறது, அதிலிருந்து நாம் எதையோ ஒன்றை புரிந்து கொள்கிறோமே. நாம் சொல்கிறாங்களே, நாம் வாய்த்திருப்பது வெறும் அலைகளை நாம் வெளியிடுகிறோம். மனதிலே உள்ள ஏற்பட்ட சிந்தனையால் பல வடிவங்களில் அது பல வடிவங்களில் உருமாறி பல விதமான எப்படி அலைகள், இந்த மாதிரி அலைகள் உருவாகிறது. அவ்வளவுதான். இந்த சப்தம் எப்படி கேட்கிறது என்றால், மற்றவர்கள் காதிலே உள்ள காதில் உள்ள சில ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பீக்கர் நாட் ஸ்பீக்கர், இப்படி சொல்லலாம், ரிசீவர். ஒவ்வொருத்தருடைய காதிலும் ஒரு ரிசீவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரிசீவர் பல வடிவங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம் சொல்லுவாங்க, கோன் சொல்லுவாங்க, கோன் பேப்பர் மாதிரி. அது நாம் வாயில் நாக்கினால் ஏற்பட்ட அசைவுகள் வாய் வழியாக வெளியே வருகிறது. அவ்வளவு தான். அது யாராலும் அது கேட்க முடியாது. அது வெறும் அசைவுகள் தான். அந்த அசைவுகள் மற்றவர்களுடைய காதுகளிலே உள்ள ரிசீவர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்கின்னு அதில் உள்ள காதில் உள்ள ட்ரம்னு சொல்லலாம். அந்த ட்ரம்முகள் அசைக்கப்பட்டு உங்களுடைய தலையில் இருக்கிற மூளைக்கு அதை அனுப்புகிறது. நான் பேசுவது என் மூளையிலிருந்து என் சிந்தனை நாக்கு வழியாக வாய் வழியாக வெளியே இந்த மாதிரி வேவ்ஸ் வழியாக வேவ்ஸாகத்தான் என்னிடந்து வருகிறது. ஆனால் உங்கள் காதிலே இருக்கும் ட்ரம்மை தான் அந்த வேவுகளின் பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய தலையில் இருக்கும் மூளைக்கு அனுப்புகிறது.
உங்கள் காதிலே அதை ரிசீவ் பண்ணிக்கொண்டு அது உங்களுடைய மூளைக்கு அனுப்புகிறது. இந்த தாத்தா என்னடா வாயில் அசைத்தார், என்ன அலைகளை உற்பத்தினார், என்ன அது என்ன அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் காதிலே உள்ள ரிசீவர் மூலியமாக நான் பேசின அலைகளை நீங்கள் வாங்கி அதை தெரிந்து கொள்வதற்காக உங்கள் தலையில் இருக்கும் மூளைக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள். அந்த மூளை மிகவும் உஷாராக இருக்கிறது. என் தலையில் இருக்கிற மூளை மாதிரியே அதுக்கும் உங்கள் தலையில் இருக்கிற மூளைக்கும் ஒரு விதமான சக்தி இருக்கிறது. மூளைக்கு மூளை, மூளைக்கு மூளை. என் மூளையிலிருந்து வந்தது வார்த்தை, நாக்கிலிருந்து வாய் வழியாக வந்து உங்கள் காதில் உள்ள ட்ரம் வழியாக உங்கள் மூளைக்கு சென்று அந்த மூளை என்னுடைய மூளைக்கு ஈக்குவலாக உனக்கு நான் உன்னை விட நான் குறைந்தவன் அல்ல. என்ன இது என்ன சொல்கிறதுன்னா நம்ம மனசில் இருந்ததை அது பிக்கப் பண்ணி தெரிஞ்சுக்குது. பார்த்தீங்களா, என் வாய்த்திலிருந்து வார்த்தை வரவில்லை, ஏதோ ஒரு ஒளி தான் வெளியே வருகிறது, அலைகள் தான் வெளியே வருகிறது. சீக்ரெட். என் தலையில் இருக்கும் சிந்தனையில் உருவான அசைவுகள் அது நான் அதை சீக்ரெட்டாக வைத்து கொண்டிருந்தாலும் அதை உங்களுடைய காதில் இருக்கும் ரிசீவ் பண்ணி உங்களுடைய மூளைக்கு அனுப்புகிறீர்கள். அந்த மூளை இப்படியா உங்களுக்கு அங்கே என்ன நடந்தது, தாத்தா வாயிலேருந்து என்ன வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் காதிலே ரிசீவ் பண்ண சிக்னலை உங்கள் தலையில் இருக்க மூளை தெரிந்து கொண்டு உங்களை புரிந்து கொள்ள வைக்கிறது. ஓ வாங்கோ, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் பேசுகிறது அசைவை நான் இப்படி பேசினேன் என்று உங்களுக்கு அது தெரிவிக்கிறது. என்ன அதிசயம், என்ன அதிசயம்! நீங்கள் இதை யாராவது யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். கடவுளுடைய ஒவ்வொரு செயலும் சிறப்பானது. சொல்லுங்களே.